ஹலோ, என் பேர் துளசி. நாங்கள் சிட்னியில் தான் இருக்கிறேன். நாங்கள் வந்து 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. 2010 டிசம்பரில் தான் அங்கே வந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைகள் இருந்தாங்க. அவங்கள ஒரு ப்ரீ ஸ்கூல் ஏஜ் போகிற வரைக்கும் குழந்தைகளை வளர்த்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சைல்ட் கேர் கோர்ஸ் படித்தேன். அதுலேயே டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு 5 இயர்ஸ் நான் வந்து சைல்ட் கேர் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானே ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று வாங்கி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இந்த யூடியூப் சேனல் எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுக்கு தேவையான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எப்படி நீங்களே செஞ்சு காட்டலாம், குழந்தைகளை எப்படி நீங்கள் என்கேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கிறேன். ஐ ஹோப் இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அந்த ஆக்டிவிட்டி இல்லாமல் மற்றபடி வேறு சில விஷயங்களை கூட நம்ம இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்து ஃபோனை குழந்தைகிட்ட கொடுத்து தான் அவங்க வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறீங்க. ஆனால் இது வந்து குழந்தைகளுக்கு நல்லதே கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்களோட ஹெல்த்தையும் பாதிக்கும், ப்ளஸ் அவங்களோட திங்கிங் ஸ்கில்லையும் வந்து பாதிக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஈவன் நானே பாருங்கள், ஒரு சில டைம் யூடியூப்பெல்லாம் 1 day 3 hours 4 hours பார்த்த டைம்லலாம் எனக்கு இந்த ஐ வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பிளைண்டாக போக ஆரம்பிச்சது. நான் எல்லா டாக்டர்கிட்டையும் போய் செக் பண்ண எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே ரியலைஸ் பண்ணி இந்த யூடியூப்பை எப்பப்போ நான் பார்க்குறத குறைக்கணும், அந்த டைம் வலி வர்றதில்லை வலியும் வர்றதில்லை, ப்ளஸ் அந்த இந்த பிளைண்டாக போகிற அந்த இது வர்றதில்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணேன். ஸோ இதை நமக்கு தெரியுது, நம்ம குறைச்சிக்கிட்டோம். ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு அது மாதிரி இருந்தால் கூட அவங்க எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது, ஜஸ்ட் அழுவாங்க. ஆனால் நமக்கும் புரியாது எதுக்கு அழுகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃபோனை குழந்தைகிட்ட நிறைய நேரம் கொடுத்து அவங்கள என்கேஜ் பண்ண வைக்காதீங்க. எனக்கு தெரியும், அப்போல்லாம் வந்து பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா குழந்தைகளை பார்த்துக்கிறது, நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுன்னு இருப்பாங்க. பட் இப்போல்லாம் மோஸ்ட்லி நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறதுனால நீங்களே தான் பார்த்துக்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் வீட்டு வேலை, அதர் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ப்ளஸ் நிறைய பேர் ஒர்க்குக்கு போனதுனால உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் தான் இந்த இதையெல்லாம் பண்ணணும். பட் நம்ம எதுக்கு ஒர்க்குக்கு போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இது பண்ணிக்கணும். நம்ம குழந்தைங்க ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் எல்லாருமே ஒர்க்குக்கு போய் அவங்களுக்கு அசட் ஏதாச்சும் பண்ணி வைக்கணுன்ட்டு போகிறோம். பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களோட ஹெல்த்தை, அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில் எல்லாமே. ஸோ அதையும் மனசில் வச்சுட்டு நம்ம எந்த டைமில் குழந்தைகளுக்கு ஃபோனை கொடுக்கணும், எந்த டைமில் அவங்கள மற்ற ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணணுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். இப்போவே அவங்களுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண பழகி கற்றுக்கணும். அதாவது டெக்னாலஜி இல்லாமல் இனிமேல் நம்ம வாழ முடியாது. பட் டெக்னாலஜியை எப்போ யூஸ் பண்ணணும், ஆனால் எப்போ மற்ற விஷயங்களில் அவங்க என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் தான் இது பண்ணணும். அதாவது இப்போ 3 இயர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா இங்கே வந்து 1 hour ஸ்க்ரீன் டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹோல் டே 1 hour தான் ஸ்க்ரீன் டைம். அண்டர் 2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் டைமே கிடையாது, கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் பயங்கர ஸ்ட்ரிக்டாக குழந்தைகிட்ட இருக்கும்போது தான் அவங்கள வந்து ஒரு நல்ல ஜென்ரேஷனை நம்ம வளர்த்த முடியும். அதாவது இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட அனதர் பிஹேவியரும் ரொம்ப அதிகமாக சேஞ்ச் ஆகும். இந்த பிஹேவியர்னால குழந்தைகள் மற்றவங்கள அடிக்கிறது, ஸோ அப்படியெல்லாம் போக ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோசியல் என்விரான்மெண்ட் இருக்காது. ஸோ இதனால் நிறையா விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நாம் தான் வந்து எது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணால், நான் இந்த சேனலில் உங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ், அது என்னென்ன ரிசோர்ஸ் அந்த தூக்கி போடுறோம் இல்லையா, அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது எல்லாமே என்னோடய ஓன் க்ரியேட்டிவ் ஐடியாவாக இருக்க போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் நானும் வந்து நிறைய சேனல்ஸ், நிறைய வெப்சைட்டை நான் அப்படிங்கிறத எல்லாம் ரெஃபர் பண்ணி எது நம்மக்கிட்ட என்ன ரிசோர்ஸ் கிடைக்கும் அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, நான் இன்றைக்கி வந்து இந்த கலர் மேட்சிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். அதுக்கு வந்து ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து இது மாதிரி ஏதோ ஒரு கார்ட்போர்டு சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட்டை இருந்தால் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த கலர் பெயிண்ட் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை நான் கட் பண்ணிடுறேன். இந்த கட்
பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி இந்த இதுவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு இதில் வந்து நீங்கள் ரவுண்டாக ஒரு ஒரு 5-6 சர்க்கிள் ஷேப்பில் ஒரு 5-6 சீட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு என்ன இதுன்னு காட்டுறேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த மூடி வச்சு நான் வந்து இங்கே ஒரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் சீட்டில் வந்து ஒரு 6 சர்க்கிள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் இட விட்டு 6 சர்க்கிள் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. ஒரு 6 சர்க்கிள் 8 சர்க்கிள். பட் நீங்கள் வந்து எத்தனை கலர் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம். 6 சர்க்கிளோ அல்லது வந்து 8 சர்க்கிளோ, ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி இது மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அநேகமாக உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுவோம். இது வந்து அதே மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட் சீட்லேயும் இது மாதிரி ஒரு 6 சர்க்கிள் போட்டு இந்த சர்க்கிளை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கார்ட்போர்ட் சீட் இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் இது மாதிரி நிறைய க்ரியேட்டிவாக நீங்கள் செஞ்சு காட்டலாம். நீங்கள் வந்து இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு அது ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை இது பண்ணலாம். குழந்தைங்க போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக அது அப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்ணல. ஏன்னா அவங்க ஒரே நாளில் கற்றுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அடிக்கடி இதை நீங்கள் காட்டும்போது தான் அவங்களுக்கு வந்து அதை பற்றி திங்க் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி போட்டுட்டு இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 6 சர்க்கிள் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கூட பெயிண்ட்டை பண்ண ஆரம்பிக்கலாம். அல்லது வந்து உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு 3 வயசு குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் எப்படி நல்லா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு குழந்தைகளையே நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். ஏன்னா அப்படி பண்ணும்போது குழந்தைங்க ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து எங்கிட்ட பெயிண்ட் ப்ரஷ் இல்லை, அது எங்கே இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் நான் இந்த காட்டன் பட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காட்டன் பட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பெயிண்ட் வந்து நான் இது என் பொண்ணு ஒரு சில கலரிங்கெல்லாம் பண்ணுவோம், அதுக்காக வாங்கி வச்சு இது பண்ணுறேன். ஆனால் பெயிண்ட் வந்து நீங்கள் எது சீப்பாக கிடைக்குதோ அதில் வந்து நீங்கள் அது மாதிரி பெயிண்ட்டை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு வச்சுக்கங்க. நீங்கள் வந்து எப்பப்போ வேணுமோ, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நீங்கள் வேறு டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு இதெல்லாம் வச்சுருந்தா நீங்கள் குழந்தைகளை அப்பப்போ என்கரேஜ் பண்ணலாம். சும்மா குழந்தைக்கு போய் குண்டா எடுக்க, அது எடுக்க, இது எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது. ப்ளஸ் அவங்களும் ஏதோ ஒரு வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு ரெட் கலர் பெயிண்ட் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸில் ரெட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டேன். நீங்கள் இங்கே ஏதோ ஒரு சர்க்கிளில் வந்து ஃபுல்லாக ரெட் பெயிண்ட்டை அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். அல்லது அந்த சர்க்கிளுக்கு மட்டும் ரெட் பெயிண்ட்டு கொடுத்தா குழந்தைங்க அதை வச்சு கூட ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, ரெட் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பெயிண்ட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த சர்க்கிள் மட்டும் நீங்கள் ரெட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து குழந்தைகளுக்கு இது சொல்லி கொடுக்குறதுல என்ன சொல்கிறது, அவங்க இதையும் அதாவது காஸ்ட் எங்கே சேவ் பண்ணலை, எது எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து சைல்ட் கேரில் நாங்கள் அதையும் சொல்லி கொடுக்கணும். மணி சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்குது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது வேஸ்ட் ஆகாது, அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு இது நல்லது அப்படிங்கிறதையெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு டீச் பண்ணும்போது தான்
அவங்கள ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்து காசு இருக்கு, நான் வந்து இது மாதிரி ஹைஃபையாக வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா உங்கள் பணத்தை தேவையில்லாமல் இது மாதிரி விஷயங்களில் கரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அதிகமாக பணம் இருந்தால் கூட. ஸோ இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் குழந்தைகளும் என்கேஜாக இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து எந்த இடத்த மணி நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த இடத்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ப்ளஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு சர்க்கிளை சுற்றி பெயிண்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் க்ரீன் பெயிண்ட் கொடுக்குறேன். ஸோ க்ரீன் இது பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு எடுத்திங்கனாவே போதும். ஸோ அது அப்படியே இது வந்து ஒரு இது மாதிரி சின்ன இதெல்லாம் 3 வயசு குழந்தைக்கு நல்லாவே பண்ணலாம். ஆனால் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் வந்து குழந்த ஒரு 1.5 வருஷம் இருக்கும்போதே நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கல. ஏன்னா அப்போவே அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த இது சொல்லி கொடுக்குறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த ஏஜ்லேயே என்கேஜ் பண்ண அந்த ஆக்டிவிட்டீஸில் அவங்க 2.5 இயர்ஸ் 2லேருந்து 2.5 இயர்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு மெயினாக அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஏஜ்ல எல்லாம் வந்து கலர்ஸ் அவங்களுக்கு தெரியணும், அப்புறம் நம்பர்ஸ் வந்து ஒரு 10 வரைக்கும் தெரியணும் அப்படிங்கிறதான மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து பர்பிள். ஸோ பர்பிள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இதையெல்லாம் வந்து நீங்களே உட்காந்து பண்ணுறது பதிலாக இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் குழந்தைகிட்டையும் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க அப்படி பண்ணும்போது நேரம் போகுது பார்த்தீங்களா, அவங்களும் இதை பண்ணுவாங்க, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ஒரு இது பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அவங்க விளையாடும்போது கண்டிப்பாக மெஸ் பண்ணுவாங்க. பட் அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது தான் அவங்க வந்து ப்ராப்பராக. ஏன்னா இப்போ நாமளே ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணும்போது அதே தானே இது வந்து சொதப்புவோம். அதே மாதிரி தான் வந்து குழந்தைகளும் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ண வராது. ஸோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது தான் அதை வந்து ஃபைனாக பண்ண கற்றுக்குவாங்க. ஸோ அதனால் குழந்தைகிட்ட கொடுத்தா அது மெஸ் ஆயிரும். அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறப்போ நீங்கள் வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா அது அந்த ஏஜ் கிடையாது. ஈவன் ஆஸ் அடால்ட்டாக நாம்ளே எவ்வளவோ மிஸ்டேக் பண்ணுறோம். நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கோமா? கிடையாது. ஸோ குழந்தைகிட்ட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த தயவு செஞ்சு அந்த பர்ஃபெக்ட்னஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த ஏஜ் அவங்களுக்கு பிள்ளை அதான் ஒரு இதெல்லாம் வந்து நம்ம டூலுன்னு சொல்லுவோம். ஒரு டூலை எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் தான் இருப்பாங்களா வந்து அதை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. அது அந்த ஏஜும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அந்த இதை நீங்கள் தான் மாற்றிக்கணும். நிறைய விஷயங்கள் இப்போ நான் வந்து பேரண்ட் நாங்கள் தான் மாற்றக்கூடிய தருணங்களில் இருக்கிறோம். ஸோ அடுத்து ப்ரௌன். மெயினாக இந்த ப்ரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை டீச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா எக்கச்சக்க கலர்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக அவங்களுக்கு தெரியுது ப்ரைமரி கலர்ஸுக்கு அப்புறம் நிறைய கலர்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீச் பண்ணலாம். இப்போ நான் இப்போ வந்து 6 கலரையும் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நல்லா ட்ரை பண்ண விட்டதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைகளுக்கு டீச் பண்ணும்போது சொல்லணும். இதை எடுத்து நீங்கள் வந்து ப்ரௌனுன்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைகள்கிட்ட சரி இங்கே ப்ரௌன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. அவங்க தப்பாக சொன்னாலும் என்ன நீ தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லவே கூடாது. இது சப்போஸ் அவங்க வந்து பர்பிளில் பாயிண்ட் அவுட் பண்ணாலுமே இங்கே ப்ரௌன் இங்கே இருக்குது, இது ப்ரௌனு அது பர்பிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்க
தப்பு நீ தப்பாக சொல்கிற அப்படிங்கிற அந்த இதை நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்க தப்பாக சொன்னாலுமே நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க. இது பர்பிள், சப்போஸ் இதை பாயிண்ட் பண்ணாங்கன்னா இது ப்ரௌன்னு பாயிண்ட் பண்ணாங்கன்னா பர்பிள், ப்ரௌன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கலரையும் நீங்கள் டீச் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து இங்கே 6 கலர்ஸ்க்கு மட்டும்தான் நான் பண்ணி காட்டியிருக்கிறேன். இது மாதிரி நிறைய கலர்ஸுக்கு கூட இது பண்ணுறேன். ஸோ நான் இதுவே அந்த கலர் இது வந்து நாங்கள் கலர் ரெக்கக்னேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே நீங்கள் அந்த கலரில் சொல்லி கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வே இருக்குது. ஸோ நான் வந்து ஒவ்வொன்றா சிம்பிளாக 1 2 3 ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்க கூட பண்ணி காட்டுங்க. ஸோ இந்த பெயிண்டெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, நல்ல எக்ஸ்பென்சிவான பெயிண்ட்டு தான் வாங்கணும்னு கிடையாது. இப்போ வந்து அமேசான் அது நிறையா ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு இல்லையா, அதில் போய் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்கும். டெமோ வந்து இங்கே இருக்குது, ஆனால் இந்தியாவில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரில. பட் அங்கேயெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து இது கெட்டு போகிற பொருளும் கிடையாது. இதை வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் குழந்தைங்க வந்து இந்த ஸ்கூல் போகிற வரைக்கும் கூட அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ ஸ்கூலில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தா கூட யூஸ் பண்ணலாம். அதனால் உங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதை எவ்வளோ வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறதில்ல. இப்போ இதே வந்து நீங்கள் கலர் மேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு உடன் இது போனீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போட்டு நம்ம குழந்தைகளுக்கு டீச் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நம்மளோட மெயின் ஐடியா என்னென்னா தே ஹாவ் டு லேர்ன் த கலர்ஸ். ஸோ அதுதான். ஸோ அந்த கலரை அவங்க லேர்ன் பண்ணுறக்காக நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி, இப்போ ஒரே இதை கொடுத்தோம்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு டாயை அவ்வளோ காசு போட்டு வாங்கினாலுமே அதை எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மேபி ஒரு 3 or 4 டைம்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா அவங்க சேம் இதை தானே பார்க்குறோம். ஆனால் இது மாதிரி ஒரு ரீயூஸ் பண்ணுறது அல்லது அது மாதிரி ஒரு இதில் பண்ணினீங்கன்னா நீங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கட்டலாம். அதே கலர் ரெகக்னிஷன் கான்செப்ட் தான், பட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணி கட்டலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் நான் வந்து இதே கலர் ரெகக்னிஷனை வேறு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.